திருமாண்டிக்கு அவர் எழுதுற அந்த ஸ்கிரிப்டுக்கு மதுரை ஆள் ஒருத்தர் உதவிக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்குற போது நான் போய் கூட போகிறேன். கூட போய் 6 மாதம் இருந்து மாடு பிடிக்கிறது மாடு பண்ணுறதுலாம் என் கூட வந்து அவர் பார்த்துட்டு இதில் நீங்கள் நடிக்கலைன்னாரு. நடிக்கிட்டேன். ஏன்னா மாடு பிடிக்கிற படம் நம்ம போய் அதில் மாட்டிக்கிட்டோம்னா என்ன செய்யறது. அப்போ சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் மைக்க பிடிக்கின்றாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் 50 படம் வரைக்கும் நான் நடிச்சிட்டு இருக்கேன்னா அது ஒரு காரணம். இது எல்லாத்துக்கும் கூட இருக்கவங்க யாருன்னு கேட்டால், நான் என்ன செஞ்சாலும் சரி செய்யலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இந்த இருக்காங்கல்ல, திருமதி அமுதா ஞானசம்பந்தர். நிறைய நாடகங்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கேன். 8க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய குடரோட்டில் ஒரு நாடகம் போடுறதுக்காக வீட்டுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த ரயிலில் போகலாம், நாளைக்கு நாடகம், இன்னைக்கு போய் ஃபைனல் ரிஹர்சலுக்கு போகலான்னு போகிறேன். எங்கள் வீட்டு நிறைய ஆள் நிற்கிது. எனக்கு ஒரு பையன் இருந்தேன், எங்கள் அப்பா கூட முடியலையா அப்படின்னு போய் பார்த்தா இவங்க அப்பா, இவங்க அம்மா, இவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் நிற்கிறாங்க. எங்கள் அப்பா, வாடா வா, உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, ஏன்னா நம்ம எத்தனாம் தேதி போய் வருஷம் போட்டு வந்துடுறோம். போகிற போக்கலையா அவரு முடிவு பண்ணா எப்பா நான் நாடகத்துக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ இந்த அவங்களுக்கு கேப்பிடு. அதுக்கு பிறகுதான் வந்து பொண்ணெல்லாம் நிச்சயம் பண்ணி இவங்க தான் கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு உங்களை பார்க்க வர்றாங்க. எங்க அப்பாவுடைய ஆளுமை, அவர் வந்து இவர் செஞ்சா நமக்கு நல்லதுதான் செய்வார்னு ஒண்ணு. 2வது எனக்கு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அது போய் சொல்லக்கூடாது. நான்